எப்படி ஏற்படுதுன்னா, ஒண்ணு வயது மூப்பின் காரணம்னால பலகீனம் ஏற்படலாம். தூக்கமின்மையினால பலகீனம் ஏற்படலாம். சத்துக்குறைவினால பலகீனம் ஏற்படலாம். சர்க்கரை நோயினால பலகீனம் ஏற்படலாம். இந்த பலகீனங்கள் வந்து வந்து ஆண்களுக்கு, பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு, வாலிப பெண்களுக்கு, இப்போ பெண்களுக்கு மாதவிடாய் அதிகமாக போகிறதுனால பலகீனம். ஆஃப்டர் டெலிவரி ஆன பிறகு நிறைய பெண்களுக்கு முதுகு வலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு, சத்துக்குறைவினால கால்சியம் சத்துக்குறைவு, விட்டமின் டெஃபிஷியன்சி, அயன் சத்துக்குறைவினால பலகீனம் ஏற்பட்டு, நைட்டு படுத்துட்டு காலைல எந்திரிக்க முடியாமல் தடுமாறக்கூடிய குழந்தை உண்டான பெண்களுக்கு இந்த பலகீனத்திற்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. வாலிப பிள்ளைங்களே பாருங்கள், நிறைவு நேரங்களில் வாலிப பையன்கள் அதிக தொலைபேசிகள், செல்ஃபோன் பார்த்து பார்த்து உடம்பு மனசு கெட்டு போயிடுது. மனசு கெட்டு போனால் உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு கெட்டு போனால் உடம்புல உறுப்புகளும் கெட்டு போயிடும். அதனால் சோர்வு, வயதான மெச்சூரிட்டியை காட்டும், தேவையில்லாத கவலைகளை உருவாக்கும். அதனால் செல்ஃபோன் வந்து அதிகமாக பயன்படுத்துவது பலகீனத்தை ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பாக கருதப்படும். ஆண்டனி சித்தா, சென்னை கோடம்பாக்கம், டாக்டர் ஜான்சன். தேங்க்யூ.